திருவேற்காடு எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வணிகம் மற்றும் கணிதத்தை புதுமைப்படுத்துதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் இலங்கை கணித பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியை அடுத்த திருவேற்காடு எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் ஏஐஎம்எல் மற்றும் சிஎஸ்பிஎஸ் துறை சார்பில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வணிகம் மற்றும் கணிதத்துறை வளர்ச்சி குறித்த சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதற்கு கல்லூரி சேர்மன் டி துரைசாமி, கல்லூரி செயலாளர் டி தசரன் மற்றும் கல்லூரி தாளாளரும் பொருளாளருமான சு அமர்நாத் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக இலங்கை கணித பேராசிரியர் சஞ்சு ஃபெரோ கலந்து கொண்டு கணிதத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பது குறித்தும், ஏஐயை கணிதத்தில் கொண்டு வருவதால் வணிகத்திற்கும் கணிதத்திற்கும் ஏற்படும் வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைத்தார். அதேபோல இலங்கை கொழும்பு கணிதத்துறை மூத்த விரிவுரையாளர் டாக்டர் பிரபாத் லியனகே மாணவர்களிடம் பேசுகையில், கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் உள்ளிட்ட சர்வதேச பண பரிவர்த்தனைகள் குறித்து மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி உரையாற்றினார். கருத்தரங்கில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் ராமச்சந்திரன் கூறுகையில், மாணவர்களின் திறமைகளை அதிகரிக்கவே இதுபோன்ற கருத்தரங்கங்கள் நடத்தப்படுவதாக கூறினார். எஸ்ஏ பொறியியல் கல்லூரி ஆலோசகர் டாக்டர் எஸ் சாலிவாலகன், சிஎஸ்பிஎஸ் துறை தலைவர் ஏ அந்தோணிதாஸ், வேலைவாய்ப்பு துறை இயக்குநர் பி யுவராமன், ஏஐஎம்எல் துறை தலைவர் கோட்டீஸ்வரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் நளினி உள்ளிட்டோர் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். Industry exposure and definitely they'll do better in their career. So அவர்களுடைய மேம்பாட்டு திறனை வளர்ப்பதற்கு இந்த செமினார், இந்த ஒர்க் ஷாப் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நான் இருவருக்கும் மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளேன். எங்களது கல்லூரியின் சார்பாக, எங்கள் கல்லூரியின் மேனேஜ்மெண்ட் சார்பாக, கல்லூரியின் பேராசிரியர்கள் சார்பாக இந்த 2 பேராசிரியர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.